கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம், புதிய கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நீர் கொடுத்த ஜீவன் சுகம் மரணக்காக நன்றி. இந்த நாளையும் என்னுடைய வாழ்நாளிலே நீர் கூட்டி கொடுத்த உங்களுடைய தயவிற்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய ரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தாவில் சந்தோஷம், அவர் என் வேலன். பாரினில் வாழும் நாள் அவர் என் வேலன். அவர் என்ன அடைக்கலம், ஆறுதல் என்னாலும் அவர் எந்த சர்வமுமே. அவர் என்ன அடைக்கலம், ஆறுதல் என்னாலும் அவர் எந்த சர்வமுமே. பல நாட்கள் எண்ணினேன் தனிமை என்று, அந்நாளில் அவர் என்னோடு சொன்னார், உலகத்தின் முடிவு வரை எல்லா நாளும் உன்னுடன் நான் இருப்பேன். உலகத்தின் முடிவு வரை எல்லா நாளும் உன்னுடன் நான் இருப்பேன். சிநேகிதர் இல்லை என்றெண்ணினேன் நான், அந்நாளில் அவர் என்னோடு சொன்னார், நித்திய ஸ்நேகத்தால் உன்னை நேசித்தவர் நித்தமும் கூட உண்டு. நித்திய ஸ்நேகத்தால் உன்னை நேசித்தவர் நித்தமும் கூட உண்டு. கர்த்தாவில் சந்தோஷம், அவர் என் வேலன். பாரினில் வாழும் நாள் அவர் என் வேலன். அவர் என்ன அடைக்கலம், ஆறுதல் என்னாலும் அவர் எந்த சர்வமுமே. அவர் என்ன அடைக்கலம், ஆறுதல் என்னாலும் அவர் எந்த சர்வமுமே. எபேசியர் 6வது அதிகாரம் 24வது வசனம். Let's turn our Bible to Ephesians chapter 6 and verse 24. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபத்தை முடிக்கிற அந்த லாஸ்ட் வேர்ஸ், அதில் அவர் எழுதுறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக, ஆமென். Ephesians 6 and verse 24. ஆண்டவரிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டுமா? அழியாத அன்புடனே அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல அளவு கடந்த அன்பை அவர் வைத்திருந்தார் என்று அவருடைய நிருபங்கள்ல நம்ம வாசிக்கலாம். ஒரு இடத்துல அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லி. 1 கொரிந்தியர் 16:22 நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். If any man love not Christ, he is cursed. அது எவ்வளோ ஒரு பயங்கரமா இருக்கு பாருங்க. அதாவது ஏன்னா பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துல நமக்காக பலியாக அவர் அனுப்பியிருக்கிறார். அதனால அவரிடத்துல நம்ம அன்பு கூறுவதற்கு நம்ம கட்டாயத்தினால் அல்ல, அவர் முந்தி நம்மிடத்துல அன்பு கூர்ந்ததினாலே நாம் அவரில் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். It's not we loved him, but he loved us first.
அது மாத்திரம் ரோமர் 8 நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 8:36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? Who shall separate us from the love of Christ? இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு என்று தான் இயேசு சொன்னார். இயேசு சொல்கிறார், நீங்கள் எங்கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த கஷ்டம் வராது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் வெளிப்படையாக சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். Do not be surprised if the world hates you. If the world has hated me, it will hate you also. இதுதான் ஆண்டவர் நமக்கு அடிக்கடி இந்த சுவிசேஷங்களில் வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கும். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றையும் அப்போ எதற்காக இதெல்லாம் எழுதுறாருன்னா, இதெல்லாம் வரும், உபத்திரவம் வரும். நம்ம ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்கும்படியாக நமக்கு இந்த உலகத்தில் உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றையும் நாம் நம்மை அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே. ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வரும் காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். 17 things இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு காரியங்கள், அதாவது முதல்ல அந்த 36th verse நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 காரியங்கள், அப்புறம் 38, 39 10 காரியங்கள். டோட்டலி 17 things. இப்படிப்பட்ட எந்த காரியம் வந்தாலும் அதை நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். அந்த கிருபையை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் அவர் சொல்கிறார், அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவாய் இருக்கவில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதனால ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம், கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நிலை வைத்திருக்கிற அன்பில் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. God bless you.